சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தேமுதிகவிற்கு அடித்த அதிர்ஷ்டம். தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் தேமுதிகவுக்கு வெற்றியா? இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தில் தேர்தல் களமானது சூடு பிடித்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா தேமுதிகவிற்கு அடித்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு கட்சியானது தொடங்கப்பட்டது. அப்பொழுது வரை பார்த்தீங்கன்னா தற்பொழுது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 41 சீட்டுகள் கொடுக்கப்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 சீட்டுகளுக்கு மேல் வென்று பிரதானமான எதிர்க்கட்சி தலைவராக பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்தார். ஒரு முறை கூட பார்த்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணி வகுக்கல. திமுகவுக்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னா கட்சியானது தொடங்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது திமுகவுடனே நம்முடைய பிரேமலதா அவர்கள் கூட்டணி வைத்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு செய்த துரோகம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா விமர்சித்துட்டு வந்தாங்க. ஒரே ஒரு எம்பி பதவிக்காகவா, அதாவது அவருடைய அண்ணனுடைய எம்பி பதவிக்காக பார்த்தீங்கன்னா அணியே மாற்றிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் கொடுத்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலை பிரேமலதா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து 10 சீட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதாவது 10 சீட்டு தேமுதிகவுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து கொடுக்கப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 இல்லை 7 சீட்டுகளை தேமுதிக வெல்லும் அப்படின்ற மாதிரியான தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேமுதிக அதாவது வலுவான இடங்களில் பார்த்து சீட்டு கேட்டுங்க. அதாவது திமுகவுக்கு வாக்கு அதிகமாக வரக்கூடிய இடங்களும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வாக்குகள் வரக்கூடிய இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தீங்கன்னா தொகுதிகளை கொடுத்துருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 அல்லது பார்த்தீங்கன்னா 6 தொகுதியில் தேமுதிக கட்சி வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் தேமுதிகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக வெற்றியாக தான் இது பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஒருவேளை பிரேமலதா அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருந்தீங்கன்னா நீங்கள் தேமுதிகவுக்கு வாக்களிப்பீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். 2026 தேர்தலில் யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்போட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதே நேரத்தில் அடுத்த வீடியோவில் கருத்து கணிப்பு வரும். நன்றி மக்களே. நன்றி, வணக்கம்.